ஹாப்பி பர்த்டே ராக்கிங் ஸ்டார் யாஷ். நல்லா இருக்கியாண்ணா? நாங்கள் நல்லா இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு டாக்ஸிக் படத்தினுடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியில் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்குது. ஒரு ஆபாசமான ஒரு கேவலமான சீன், ஓப்பனாகவே பேசுவோமே, கேவலமான சீன் வந்து ஒன்று அதில் இருக்குது. என்ன அப்படின்னா, யாஷ் கேரக்டர் வந்து ஒரு காரில் வந்து ஒரு பரியர் கிரவுண்டை நிப்பாட்டி அங்கே வந்து பாம்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பாம்பை வந்து வெடிக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன். இந்த பாம்பை வந்துட்டு எப்படி வேணால் வெடிக்க வச்சுக்கலாம். ஐயா அழுத்திருக்கலாம், காலில் அழுத்திருக்கலாம், என் பிரேக்ஸால் கூட அழுத்திருக்கலாம். ஆனால் அவர் எப்படி அழுத்துறாரு அப்படின்னா, காருக்குள்ளே ஒரு பொண்ணு கூட வந்து கசமுசா பண்ணிக்கிட்டே அதில் வர வந்து மூமெண்ட்னால அந்த பாம் வந்து ப்ரெஸ் ஆகி அங்கே வெடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான சீனை, காரி துப்புற மாதிரி சீனை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, இந்த படத்தினுடைய டேரக்டர் ஒரு பெண் டேரக்டர். இதுவே நம்ம சந்தீப் ரெட்டி வாங்க எடுத்துனா அப்படின்னா ரவுண்டு கட்டிட்டு அடிச்சிருப்பானுங்க. பொண்ணு டேரக்டர்ன்றதுனால கொஞ்சம் வந்து போனால் போதும் விட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். சந்தீப் ரெட்டி வாங்க எடுத்தாலும் அடிக்க வேண்டியதான், அந்த ஆளும் அடிக்க வேண்டிய ஆள் தான். அதில் வந்து எனக்கு எந்த விதமாக மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி இந்த கான்ட்ரவர்ஷியலான சீன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆபாசமான சீன் வந்து வைக்கிறப்போ, இது வந்து படத்தில் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட்லாம் போயிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அடல்ட் ஆடியன்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இதே வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகிருக்கப்போ இது வந்து யாரு வேணா பார்க்கலாம், சின்ன பசங்க முதல் கொண்டு பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் அதான் வந்து யூடியூப் கிட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதுதானே வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும், இதே நீங்கள் கொண்டு போயிட்டு வந்து காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சரி ஓகேப்பா நான் காட்டலப்பா. ஆனால் இப்போ சப்போஸ் வீட்டில் வந்து டிவி இருக்குது, டிவியில் வந்து நம்ம வந்து யூடியூப்லாம் போட்டு பார்க்குறது உண்டு. யாஷோட படம்னா வந்து இந்தியாவில் இருக்க வேறு லாங்குவேஜில் இருக்க எல்லா ஆட்களுக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் சும்மா வந்து என்னதான் இருக்குன்னு சொல்லி நான் போட்டு பார்க்குறேன். அப்போ என்னோட வந்து பையனோ பொண்ணோ இல்லை எனக்கு தெரிஞ்ச வந்து சொந்தக்கார பசங்க சின்ன பசங்க யாராவது இப்போ கிராஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சீன்ஸ் வந்துருச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பு? எப்படி இந்த மாதிரி ஒரு சீன்ஸை யூடியூப்ல எந்த விதமான டிஸ்க்ளைமருமே இல்லாமல் உன்னால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. இதுதான் வந்து இந்த படத்து மேலே இருக்கிற எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். அடுத்தது இன்னும் 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அந்த யூடியூப்காரன் மேலே அவன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவான். கெட்ட வார்த்தை பேசினா மானிட்டேஷன் கொடுக்க மாட்டான், ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி பேசினா கொடுக்க மாட்டான், ஆப்போசிட் ஒரு கட்சியை பற்றி பேசினா கொடுக்க மாட்டான், என்னென்னமோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவான். ஆனால் இதுக்கெல்லாம் அவனுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனா என்னன்னே தெரியாது. அது எப்படின்னு எனக்கு புரியல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் போர்டு. நீங்கள் வேணா பாருங்க, இந்த படம் கரெக்டாக அவனுக்கு எந்த டேட்டுக்கு பிளான் பண்ணிருக்காங்களோ அதில் எந்த விதமான ஒரு தடையுமே இல்லாமல் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும். அது என்ன சர்டிஃபிகேட் வேணா இருக்கட்டும், ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், Z சர்டிஃபிகேட் முதற்கொண்டு இருக்கட்டும், கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும். இதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் படத்தில் தளபதி விஜய் அப்படின்னு பேர் இருந்தால் மட்டும் அவனுக்கு அப்படி குறு 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 குறுன்னு குத்திக்கிட்டே இருக்கும்.